Good morning students, 10th standard social science civics unit 2 இந்த லெசனை நம்ம இப்போ பார்க்கலாம். Learning objectives. To know the powers of the president and vice president. அதாவது ஜனாதிபதியினுடைய அதிகாரத்தையும் வைஸ் பிரசிடென்ட்னா துணை ஜனாதிபதியினுடைய அதிகாரத்தை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இங்கே இருக்காங்க பாருங்கள், இப்போ தான் ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட் இவங்க ஹானரபிள் மிஸ்ஸஸ் முர்முர் அவர்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹானரபிள் மிஸ்டர் ஜக்ஜீப் டன்கர், இவர் வைஸ் பிரசிடென்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸில் டு நோ அபவுட் த பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அதாவது இங்கே பாருங்கள், நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் இருக்கார் ஹானரபிள் மிஸ்டர் மோடி. ஸோ இவங்களுடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டு நோ அபவுட் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டினுடைய அதனுடைய ஃபங்க்ஷன்ஸை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, அதாவது லோக்சபா ராஜ்யசபாவை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதனுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன் அறிமுகத்தில் The central government is the supreme government in our country. The headquarter of the central government is at Delhi. அதாவது முக்கியமாக பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சுப்ரீம் கவர்மெண்ட் எதுனா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் சுப்ரீம் கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இதனுடைய ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா த சென்ட்ரல் கவர்மெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 ஆர்கன்ஸ் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். என்னென்னு பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்னா நிர்வாகத்துறை, லெஜிஸ்லேச்சர்னா சட்டத்துறை, ஜுடிஷியரினா நீதித்துறை. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, எக்ஸிக்யூட்டிவில் நிர்வாகத்துறையில் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா வராங்க. அவங்களுக்கு கீழே வைஸ் பிரசிடெண்ட்டு, அவங்களுக்கு கீழே பிரைம் மினிஸ்டர், அவங்களுக்கு கீழே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இவங்க அதை எல்லோரும் சேர்ந்து தான் நிர்வாகம் பண்ணுறது, ஒரு நாட்டை நிர்வாகம் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்குது. நெக்ஸ்ட்டு சட்டத்துறையில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டை 2 டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா ராஜ்யசபா, இன்னொன்று லோக்சபா. ராஜ்யசபா மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 238 எலெக்டட் பை த ஸ்டேட் அசம்பிளிஸ், அதாவது மாநில சட்டமன்றத்தால் 238 மெம்பர்ஸ் எலெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி 12 நாமினேட்டட் பை த பிரசிடெண்ட், 12 பேர் பிரசிடெண்ட் தேர்ந்தெடுக்கிறார். லோக்சபாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 543 எலெக்டட் பை த பீப்புள், 2 நாமினேட்டட் பை த பிரசிடெண்ட், 2 பேரை பிரசிடெண்ட் தேர்ந்தெடுக்கிறாங்க. 543 மெம்பர்ஸை பீப்புள் தேர்ந்தெடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜுடிஷியர்னா நீதித்துறை. நீதித்துறையில் ஃபஸ்ட்டு இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. அதில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அதர் ஜட்ஜஸ் 27. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஆட்சி செய்கிறது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவுடைய பிரசிடெண்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். த பிரசிடெண்ட் ஈஸ் த நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி, பெயரளவில் நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரம் படைத்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் த இந்தியன் யூனியன் இஸ் த பிரசிடெண்ட், அதாவது தலைமை நிர்வாகி, மத்திய இந்தியாவினுடைய தலைமை நிர்வாகி யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டு. He is designated as the first citizen of India. அவங்க தான் முதல் குடிமகன், இந்தியாவினுடைய முதல் குடிமகன்ட்டு வடிவமைக்கப்படுறாங்க. He is the supreme commander of the armed forces. முப்படைகளுக்கும் இவங்க தான் தளபதி. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா the president is also the constitutional head of the union executive. அதாவது மத்திய இதை நிர்வாகம் பண்ணுறதுக்கு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட், அரசியலமைப்பு தலைவர் யாருன்னா பிரசிடெண்ட்டு தான். ஹீ இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் கான்ஸ்டிடியூட்டிங் த ஜுடிஷியரி. இவங்க அதுக்கு மட்டும் இல்லை, ஜுடிஷியரி நீதித்துறைக்கும் இவங்க பொறுப்பானவங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடெண்ட்டை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பிரசிடெண்ட் இஸ் எலெக்டட் பை அன் எலெக்டோரல் காலேஜ்.
அதாவது எலக்டோரல் காலேஜ் மூலமாக தான் இவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழு மூலமாக இன் அக்கார்டன்ஸ் வித் த சிஸ்டம் ஆஃப் proportional representation by means of single transferable vote. proportional representation அதாவது விகிதாச்சார முறைப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒற்றை மாற்று வாக்கு மூலமாக விகிதாச்சார பிரதிநிதித்துவம் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. The electoral college consists of the elected members of both houses of parliament. இந்த electoral college அதாவது பிரசிடெண்ட்டை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு குழு தான் electoral college. இதில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா both houses of parliament, பார்லிமெண்ட்டினுடைய போத் ஹவுசஸ்னால் லோக்சபா அண்டு ராஜ்யசபா 2 ஹவுசஸ் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அண்டு த எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்டேட்ஸ் அண்ட் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அண்டு புதுச்சேரி. அதாவது மத்திய அளவில் நேஷ்னல் டெரிட்டரியிலேருந்து டெல்லியிலையும் புதுச்சேரியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மெம்பர்ஸும் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் மாநிலங்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மெம்பர்ஸும் சேர்ந்து தான் இவங்கள அதாவது அந்த அசம்பிளியில் இருக்காங்க இல்லையா அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க. பவர்ஸ் ஆஃப் த பிரசிடெண்ட்டுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கான்ஸ்டிடியூஷன் வெஸ்ட் இன் த பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா ஆல் த எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். Article 77 requires that every executive action of the union shall be taken in the name of the president. அதாவது கான்ஸ்டிடியூஷன்னா அரசியலமைப்பு இப்போ பிரசிடெண்ட்டுக்கு எப்படிலாம் வழங்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா நிர்வாகம் மத்திய அளவில் எல்லா நிர்வாகம் பண்ணக்கூடிய பொறுப்பும் அவங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்றத அரசியலமைப்பு அப்படியே ஆர்டிகல் 77 சொல்லுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹி அப்பாயிண்ட்ஸ் த பிரைம் மினிஸ்டர் அண்ட் த அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டிங் போர்ட்ஃபோலியோஸ் டு தெம் ஆன் த அட்வைஸ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர். அதாவது இந்த பிரசிடெண்ட் பிரைம் மினிஸ்டரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இவருடைய அட்வைஸ் படி மற்ற கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களையும் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது பிரசிடெண்ட்டு தான். அதே சமயத்தில் அவங்களுக்கு போர்ட்ஃபோலியோஸ் டிஸ்ட்ரிபியூட்டிங் த போர்ட்ஃபோலியோஸ்னால் அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் என்னன்றதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதும் இவங்க தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேக்கிங் எ வைடு வெரைட்டி ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸ். இவங்க நிறைய பேரை நியமனம் பண்ணி வைக்கிறாங்க. யாரெல்லாம் இதில் வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா தீஸ் இன்க்ளூட் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ், த சீஃப் ஜஸ்டிஸ் and other judges of the Supreme Court and High Courts, the Attorney General, the Comptroller and Auditor General, the Chief Election Commissioner. அதாவது யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னா மாநிலங்களில் இருக்கக்கூடிய கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க, சீஃப் ஜஸ்டிஸ் தலைமை நீதிபதி, மற்ற ஜட்ஜஸ்ஸு சுப்ரீம் கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் தலைமை நீதிபதிகள் எல்லாரும் இவங்க தான் நியமனம் பண்ணி வைக்கிறாங்க. அட்டர்னி ஜெனரல் சட்ட வல்லுனர், நம்மளுடைய நாட்டினுடைய சட்ட வல்லுனர் ஆலோசகர், இவங்க அட்டர்னி ஜெனரலை அவங்க தான் அப்பாயின்மெண்ட் பண்ணி வைக்கிறாங்க. கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் கண்காணிப்பாளர், நம்மளுடைய நாட்டையே கண்காணிப்பவர், அவரையும் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்னால் இந்த தலைமை தேர்தல் ஆணையரையும் இவங்க தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கக்கூடிய பவர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் பவர், அதாவது சட்டத்துறையில் இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல் பில்ஸ் பாஸ்ட் பை த பார்லிமெண்ட் பிகம் லாஸ் ஆஃப் ஆக்ட்ஸ் only after getting assent of the president. Money bills cannot be introduced in the parliament without his approval. அதாவது எந்த ஒரு பில்லாக இருந்தாலும் அது சட்டமாக ஆக்கணும்னா இவங்களுடைய அசன்ட்டுனா அனுமதி வேணுன்றாங்க. அதே மாதிரி மணி பில் இருக்கு இல்லையா, பண மசோதா, அதை பார்லிமெண்ட்டில் அறிமுகப்படுத்தணும்னா இவங்களுடைய அப்ரூவல் வேணும் அப்படின்னு அவங்களுக்கு நிறைய அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மணி பில் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் த பார்லிமெண்ட் ஒன்லி வித் ஹஸ் ப்ரியர் ரெக்கமெண்டேஷன். மணி பில் அதாவது பண மசோதாவை பார்லிமெண்ட்டில்
அறிமுகப்படுத்தணும்னா இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பாக வேணும். இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் அறிமுகப்படுத்த முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆனுவல் பட்ஜெட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் presented before the Lok Sabha by the Union Finance Minister only with the permission of the President. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பார்த்திங்கன்னா இவங்க தான் ஹானரபிள் மிஸ்ஸஸ் நிர்மலா சீதாராமன், யூனியன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். இவங்க ஆனுவல் பட்ஜெட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் லோக்சபாவில் ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து இவங்களுடைய பிரசிடெண்ட்டுடைய பெர்மிஷனை கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜுடிஷியல் பவர்ஸ். Article 72 confers on the President power to grant pardons, reprieves, respites or remissions of punishment or to commute the sentence of any person convicted of offense. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டிகல் 72 படி இவங்க பிரசிடெண்ட்டுக்கு கிராண்ட் பார்டன்ஸ், அதாவது சிறையில் இருக்கிறவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கறதுக்கு உரிமை இருக்குது. ரெப்ரைவ்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்டனையை தற்காலிகமாக ஒத்தி வைக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது. ரெஸ்பைட்ஸ் ஆர் ரெமிஷன்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட், அதாவது பனிஷ்மெண்ட்டை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறதுக்கும் அல்லது நீக்கிறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஆர் டு கமிட் த சென்டென்ஸ் ஆஃப் எனி பர்சன் கன்விக்டட் ஆஃப் அன் அஃபென்ஸ், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா மரண தண்டனையில் இருந்து ஆயுள் தண்டனையை குறைக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஒரு சிறை கைதியை இன்னொரு சிறைக்கு மாற்றுவதற்கும் உரிமை இருக்குன்றாங்க. ஸோ இதெல்லாம் ஜுடிஷியல் பவர். ஸ்டூடெண்ட்ஸ், இதனுடைய நெக்ஸ்ட் பார்ட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.